சரி, இப்போது பட்டிமன்றம் ஆரம்பிக்க உள்ளது. என்னுடைய ஆசிரியர்கள், என்னோட பேராசிரியர்கள் எனக்கு வழிகாட்டுறவங்க முன்னாடி நாங்க இருக்கிறது பெருமையமாக இருக்குது. அதுதான் சொல்லணும். இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு காரணம் நூலக கல்வியை என்று பேசுவதற்காக மாணவி ஜெனினா துரை அவர்கள் வருகிறார்கள். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியான என் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு உதவுவது நூலக கல்வியே என பேச வந்துள்ள என் பெயர் ஜெனினா துரை. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவர் கூறுகிறார். அழிவில்லாத செல்வம் கல்வி செல்வம். அச்செல்வத்தை பெற நாம் நூலகத்தை நாடிதான் வர வேண்டும். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் என்று அறிஞர் அண்ணா கூறுகிறார். நல்ல வரலாறுகளை படிக்க நாம் நூலகத்தை தானே நாடி வருகிறோம். எத்தனை நூல்கள் இன்றைய ஆசிய கண்டத்திலேயே பழமையான நூலகம் சரஸ்வதி மகாலில் எத்தனை ஓலைச்சுவடிகள் இருக்கிறது. அத்தனை வரலாறுகளையும் அறிய நாம் நூலகத்தை தானே நாடுகிறோம். அப்பொழுது நூலக கல்விதானே நம்மளுக்கு முக்கியமாக தெரிகிறது. நான் இன்னும் வாசிக்கால் நல்ல புத்தகம் ஒன்றை எனக்கு வாங்கி வந்த என்னுடைய தலை சிறந்த நண்பன் என்று ஆபிரகாம் லிங்கன் கூறுகிறார். இது போன்ற பல தலைவர்கள் மற்றும் வரலாற்றில் சிறந்தவர்கள் எல்லாம் நூலகத்தை பற்றி பேசுகிறார்கள். இதற்கு காரணம் அவர்கள் நூலகத்தை பற்றி நன்கு அறிந்தவர்கள். நூலகத்தின் அருமையை தெரிந்த காரணத்தினாலேயே அவர்கள் நூலக கல்வியை நாட சொல்லுகிறார்கள். இதற்கு உதாரணமாக அறிஞர் அண்ணா அவர்கள் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவை அடிப்படை தேவைகள். அப்படிப்பட்ட அடிப்படை தேவைகளுக்கு அடுத்து நூலகத்திற்கு தான் முதலிடம் தர வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கு காரணம் அவருடைய நூலக அறிவு மட்டுமே. அறிஞர் அண்ணா ஒரு வீட்டிற்கு ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்று கூறுகிறார். வீட்டிற்கு ஒரு நூலகம் கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த நூலகத்தில் பல ஆன்மீக விஷயங்கள், வரலாற்று ஆய்வாளர்களை பற்றியும் பல கண்டங்களை பற்றி அறியவும், எத்தனையோ வரலாறுகளை பற்றி அறியவும் நமது நூலகத்தில் உள்ள நூல்களை தான் படிக்க வேண்டும். நூலகத்தினால் தலை சிறந்து விளங்கியவர்கள் ஜவஹர்லால் நேரு, அறிஞர் அண்ணா, பாடல்கள், இந்த மாதிரி பல போன்ற மக்கள்கள், பல போன்ற தலைவர்கள் நூலகத்தினாலே உயர்ந்தவர்கள். இதற்கு உதாரணமாக காந்தியடிகள் அவர்கள் சிறைச்சாலையில் செலவிட்ட நேரத்தை வீணாக்காமல் சிறைச்சாலையில் உள்ள நூலகங்களுக்கு சென்று அவர் அறிவை அதிகப்படுத்தியிருக்கிறார். அதுபோன்று அவர் சிறைச்சாலையில் இருக்கும் போதே அவரோட கஷ்டங்களை பற்றியும் புத்தகம் எழுதியிருக்காரு. ஒரு தலைவர்களும் நூலகத்தை தான் நாடி இருக்கிறார்கள் அவர்கள் வளர. வீட்டிற்குள்ளே நூலகத்தை வைத்தவர் தான் கார்ல் மார்க்ஸ். அதற்கு காரணம் அவரோட நூலகத்தின் அறிவு மட்டுமே ஆகும். இந்திய நூலக அறிவியலின் தந்தை அரங்கநாதன் விருது என்று வருடம் நல்ல ஒரு லைப்ரேரியனுக்காக விருது வழங்கப்படுகிறது. அதற்கு நம்ம தமிழ்நாடு நல்ல பள்ளி ஆசிரியருக்கோ நல்ல பள்ளி சம்பந்தப்பட்டதுக்கோ விருது அளிக்கவில்லை. நல்ல நூலகருக்கு விருது அளிக்கிறது என்றால் தமிழ்நாடே நூலகத்திற்கு தானே முக்கியத்துவம் தருகிறது. மற்றும் இந்தியாவிலே முதலாக சித்திரக்கதைகள் நூலகம் நம் ராஜபாளையத்தில் தான் உருவாக்கியுள்ளது. அது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அத்தனை பேரும் சிறுவர்கள் சித்திரை கதைகள் படிப்பதென்ன, பெரியவர்கள் வரலாற்று கதைகளை படிப்பதென்ன, அத்தனையும் நம் நூலகத்தில் தானே நடக்கிறது. மற்றும் வெளியூர்களில் இருந்து பெங்காலூர், சத்திரப்பட்டி போன்ற பல இடங்களில் இருந்து நம் நூலகத்திற்கு வந்து TNPSC போன்ற பல போட்டித் தேர்வுகளுக்காண்டி படிக்கின்றனர். அதற்கெல்லாம் காரணம் நம் நூலகத்தில் அத்தனை நூல்கள் இருக்கிறது. அத்தனை நூல்களையும் படிக்க நம் நூலகத்தை தானே நாடுகிறார்கள். பள்ளி கல்வி மட்டுமே நம்மளுக்கு போதாது. ஏட்டுக்கல்வி மட்டும் நம்மளுக்கு போதுமா? ஏட்டுக்கல்வி பொது அறிவை மட்டும்தான் தரும். நூலக கல்வி அனைத்து அறிவையும் நம்மளுக்கு தருகிறது. அந்த நூலகத்தை போய் நாம் வீணடிக்கலாமா? நூலகத்திற்கு அனைவரும் இப்ப எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம நூலகத்துலதான் எல்லாருக்குமே நூலகத்தோட அருமை எல்லாருக்கும் புரியுறதுனாலதான் எல்லாருமே இப்ப நூலகத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. முதலா மக்களுக்காக நூல் நிலையங்களை அமைத்த அரசு கிரீஸ் நகர் அரசு தான். கிரீஸ் நகர் அரசு எங்க இருக்கு? நம்முடைய தமிழ்நாட்டு அரசு எங்க இருக்கு? எல்லாம் ஒரு படிப்படியா வளர்ந்துதான் நம்மளுக்கு நூலகத்தோட அறிவை தெரிய வச்சு நம்மளை இங்க வந்து நிற்பாட்டிருக்காங்க. இப்படி எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த நூலகம் தான். பள்ளி கல்வியில் கிடைத்தது போதாது என்று நூலகத்திலும் பல பேச்சு போட்டிகள் என்ன, பல திறமைகள் என்ன, பல கலை திருவிழாக்கள்
என் போன்ற மாணவர்களுக்கு நூலகம் பெரிதும் உதவி புரிகின்றது. அதற்கு நாம் தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு தான் நன்றி கூற வேண்டும். எனவே நடுவர் அவர்களை இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு நூலக கல்வியே என்று தீர்ப்பளித்து எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நூலகத்தின் சிறப்புகளையும் முதல் நூலகம் தந்த நாடு கிரீஸ் என்பதையும் கூறி, வாசிக்காத நல்ல நூலை தன்னோட சிறந்த நண்பன் என்று ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னதிலிருந்து சிறைச்சாலையில் காந்திஜி கூட நூலகத்தை பயன்படுத்தியுள்ளார் என்ற தகவல்களை எல்லாம் கொடுத்து மாணவர்கள் முன்னேற பல்வேறு விதத்தில் அரசும் நூலகமும் உதவி செய்கின்றன. எனவே நூலகமே என்று தீர்ப்பளிக்க வேண்டும் என்று விரட்டி அமர்ந்திருக்கிறார் ரெடினா. இப்போது அதை மறுத்து பேச வருகிறார் மாணவி அனுஷியா. தக்க தவறிலா என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்பதை மேலோக்கியுள்ளனர். கல்வியை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கை மற்றும் சமூக திட்டத்திற்கான அடிப்படைகளை பள்ளி கல்வி முதல் முயற்சி. வாழ்க்கை திறனை வளர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பள்ளி மாணவர்கள் நம் நாட்டின் எதிர்கால வீரர்கள் என்று நம்பிக்கையுடன் அவர் செயல்பட்டார். பாரதியார் பள்ளி கல்வியை உள்ளுணர்ச்சியின் வளர்க்கும் அறிவின் சிறப்பிற்கு அடிப்படையாக கருதினார். நேர்மை கல்வியும் நம் வாழ்வின் ஒளி என்று கூறுகிறார். கல்வி ஒரு மனிதனில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அம்பேத்கர் கல்வி என்னும் கருவியை சமூக ஒழுங்கிற்கான மிகச் சிறந்த ஆயுதமாக கருதுகிறார். அவரது குழந்தை பருவத்தில் தொடங்கிய பள்ளி கல்வியை அவரை உலகின் மிகச் சிறந்த சிந்தனையாளராக ஒருவராக்கியது. கல்வி உங்கள் உயிரோடு சேர்ந்து வளரும் ஒரு சொத்து என சொன்னாரே காமராஜர். தமிழ்நாட்டின் கல்வி திட்டம் அறிமுகம் செயல்பட்டது பள்ளி கல்வியை அனைவருக்கும் கிடைக்க செய்வதற்காக. இது தமிழ்நாட்டின் கல்வி வளர்க்கும் புதிய பாதை என அமைந்தது. பள்ளி கல்வியினுடைய அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் யாரெல்லாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை பற்றியும் தெளிவாக கூறினார்கள். இன்னும் முதல் முயற்சி என்பதனால் ஒரு சிறு நடுக்கமானதான். வாழ்த்துக்கள்மா. அடுத்தது நூலகம் பற்றி கூறுவதற்காக திருமதி ரேவதி அவர்கள். டீச்சர் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு காரணம் நூலக கல்வியே என்று என் வாதத்தை உங்கள் முன் வைக்கிறேன். நூலக ஆழியை ஊற்றி வீட்டிற்கு ஒரு நூலகம் அமைப்போம் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். நூலகத்திற்கு பல பெயர்கள் உண்டு. புத்தக சாலை, ஏடகம், சுவடியகம், சுவடிச்சோலை, வாசகசாலை, படிப்பகம், நூல் நிலையம், பண்டாரம் என்ற பல சிறப்பு பெயர்கள் உண்டு. நூலகத்தில் கவிதை, சிறுகதை, நாவல், நாடகம், பொறியியல் போன்ற துறை சார்ந்த நூல்கள் வைக்கப்படுகின்றன. கல்வி என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் தொட்டடை கூறும் மணக்கேணி மாந்தற்கு கட்டளை கூறும் அறிவு என்று கூறியுள்ளார். தோண்ட தோண்ட ஆழமாக நீர் ஊற்றெடுக்கும். அதே போல் கல்வி என்பது கல்வியில் மட்டுமல்ல நூலகத்திலும் கிடைக்கும் என்று கூறியுள்ளார். நூலகத்தின் தந்தை சீர்காழி அழைக்கப்படுவார் ரா அரங்கநாதன் அவர்கள். ஒவ்வொரு வருடமும் நூலகத்திற்கான சிறந்த விருது அரங்கநாதன் விருது என்று அழைக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியாது கிடையாது. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் இருந்தவர் அம்பேத்கர். அவர் பள்ளி படிப்பை முடித்தார். பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து இளங்கலை பட்டம் பெற்றார். ஆனால் இருந்தாலும் அவருடைய முயற்சி தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவர் அமெரிக்கா சென்று அங்கே பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார். பல கல்வி தலைவர்கள் அங்கே இருக்கும் நூலகத்தில் தன்னுடைய பெயரை பதிவு செய்து கொண்டார். காலை எழுந்தவுடன் முதலில் போவது அவர் நூலகம் திறக்கும் போது முதலாளாக நுழைந்து கடைசி ஆளாக வருவார். அப்படிப்பட்ட அம்பேத்கர் இந்திய தேசிய ராணுவ படை தலைவராகவும் இருந்தார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் 12 வயதிலேயே வீட்டிற்குள்ளேயே இருந்தார். அங்கு இருக்கும் நூல்களை கற்று நூல்கள் மட்டுமல்ல
எழுதுவதுடன் எழுதுவது படிப்பது என்று தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவர் கற்றுக்கொண்டதனால் கண்ணுக்கு புலப்படாத அணுவை பற்றியும் பறந்து விரிந்த ஆகாதை பற்றியும் தியரி ஆஃப் ரியாலிட்டி என்று கோட்பாடுகளை கண்டுபிடித்தவர் ஐன்ஸ்டைன் அவர்கள். உலக புத்தக அனுசரிக்கும் நாள் ஏப்ரல் 23. உலகில் சாகாவரம் பெற்ற புத்தகங்களே என்று கூறியவர் அதே. இப்படிப்பட்ட வாழ்க்கையின் வரலாற்றையும் மற்றும் பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் பெரியவர்களுக்கு தேவையான அனைத்து நூல்களையும் கொண்ட இந்த நூலகத்திற்கு வந்து படித்து நாம் வாழ்வில் உயர்வாக என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நூலகத்தை குறித்து பேசிய ரேவதி அவர்கள் நூலகமே அறிவின் ஊற்று என்று கூறினார்கள். கூடுதலாக வள்ளுவரையும் துணைக்கு அழைத்துள்ளார்கள். தொட்டனை தூறும் மலர்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு என்று. உண்மையில் நூல்களை தொட வேண்டும், தொட்டு படித்து அதன் மூலமாக நம்முடைய அறிவு ஊற்றை வளர்க்க வேண்டும். கூடுதலாக அம்பேத்கரை பற்றி கூறுகிறார்கள். அம்பேத்கர் படிக்கிற காலத்துல எப்படின்னா அவங்க ஒதுக்கி வச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க, துன்பப்பட்டாங்க எல்லாமே. அவருக்கு முழுவதும் நூலகத்திலேயே கழிச்சாரு. முதல் ஆள போய் கடைசி ஆள. அதனால நூலகம் தான் சிறந்தது அப்படிங்கிற தீர்ப்பு சொல்றதுக்கு இந்த இடத்துல வலியுறுத்தி அமைந்திருக்கிறாங்க. அடுத்து இல்ல பள்ளிக்கல்வி தான் அப்படின்னு சொல்றதுக்காக மாணவி மதுமிதா அவர்கள் வருகிறார்கள். என் தமிழ் அன்னையை வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்கி இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு உதவுவது பள்ளிக்கல்வி என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கிறேன். வாழை இலை என்பது வாழ்க்கை போல, அதில் பள்ளிக்கல்வி என்பது சாதம் போல. இதர நூலக கல்வி, இணையவழி கல்வி ஆகியவை எல்லாம் பொறியியல் கூட்டு போலதான் தவிர சாதத்திற்கு தொட்டுக்கொள்ள மட்டுமே பொறியியலை பயன்படுத்துமே தவிர ஒரு இலையை உணவாக உட்கொள்வதில்லை. எனவே பள்ளி கல்வி என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிகவும் அடித்தளமாகவும் முக்கியமானதாகவும் அமைகிறது. பெரிய பெரிய சான்றோர்கள் எல்லாம் தனது அறிவை மேம்படுத்திக் கொள்ள மட்டுமே நூலகத்தை பயன்படுத்தினார்கள் தவிர தான் முதலில் கற்ற உயிரெழுத்து மெய்யெழுத்துக்களை நூலகத்தில் கற்கவில்லை என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். எனவே பள்ளி கல்வியே எந்த ஒரு சான்றோருக்கும் ஆன்றோருக்கும் அடித்தளமாக அமைகிறது. அம்மா என்று தும்பும் போது கூட ஆ என்ற எழுத்து ஒலிக்கிறது. ஆ என்ற வார்த்தையை என் தமிழ் அன்னை கொடுத்தது. என் தமிழ் அன்னையோ சங்கப்பலகையில் அமைந்தவள், தமிழை தந்தவள். அந்த தமிழை ஓலை சுவடியில் ஏட்டில் எழுதினாள். அதை நாம் பள்ளியில் தான் இப்போது கற்கிறோம் என்பதை மறந்துவிடாதீர். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று ஔவையார் கூறுவதுண்டு. சங்க காலத்தில் பள்ளியில் கற்ற கல்வியை தான் தவிர வேற எந்த கல்வியும் இல்லை என்பதை மறந்துவிடாதீர்கள். எந்த ஒரு நூலகமும் ஒரு மாணவருக்கு அமைதியோட கல்வியை தருகிறது, அது நூலகம். ஆனால் பள்ளி கல்வி தாங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒழுக்கம், அமைதி, அன்பு எல்லாத்தையும் தருது. இன்று உலகத்துல பல சான்றோர்கள் பல துறைகளை சாதிச்சிட்டாங்க என்றா அதுக்கு என்ன அர்த்தம்? வெறும் நூலக கல்வி மட்டும் இல்ல, அந்த நூலகத்துல எங்க நம்ம கற்றோம், பள்ளியில தான் ஆரம்பிக்கிறது என்பதை நினைவு வைத்துக் கொள்ள. அவரது நூலக அறிவே என்றால் அதற்கு ஆணிவே முதல்கள் என்ற அடித்தளம் எல்லாமே பள்ளிக்கல்வியே. பள்ளிக்கல்வி இல்லாமல் எந்த ஒரு சான்றோரும் பிறந்து விடுவதில்லை. பள்ளி என்பது கோவில் போல, அதில் ஆசிரியர் பெருமக்கள் தெய்வங்கள் போல. அவர்கள் தான் பெற்ற கல்வி செல்வத்தை அவர்களது பிள்ளைகளாக நம்மளை எண்ணி சொல்லிக் கொடுக்கும் அழகே அழகு. இது எந்த நூலகத்தில் கிடைத்து விடுவதில்லை, எந்த நூலகத்திலும் கிடைத்து விடுவதில்லை, கிடைக்காது. வீட்டில் இருக்கும் ஆசிரியர் பெற்றோர், பள்ளியில் இருக்கும் பெற்றோர் நம் ஆசிரியர் என்ற வார்த்தையை பார்த்து நான் பல முறை எழுந்ததுண்டு. பிறகதில் இருந்து நூலக கல்வி மட்டுமே பயின்று சான்றோராக வரலாறு பெற்றிருக்கும் ஒரு மனிதரை என்னுடைய எதிரணி காட்டிவிட்டால் நான் இப்போதே ஒப்புக்கொண்டு இளைஞர்களை முன்னேற்றத்துக்கு பெரிதும் உதவுவது நூலக கல்வி என்று தலைவணங்கி செல்கிறேன். ஆனால் உதாரணமாக பிறந்ததில் இருந்து நூலக கல்வி மட்டுமே பயின்று வந்த ஒரு மனிதரையும் முறையாக பள்ளிக்கு சென்ற அடிப்படை கல்வி பயின்று வந்த ஒரு மனிதரையும் எடுத்துக்கொள்வோம். நூலக கல்வி பயின்ற அம்மனிதருக்கு ஆத்திச்சூடி தெரியுமே தவிர அளவடை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சகலகல வழிமாலை தெரிந்திருக்கும் தவிர சக மனிதரிடம் உரையாட தெரிந்திருப்பதில்லை. பல மனிதர்களின் வரலாறு தெரிந்திருப்பதை தவிர வாழ்க்கை கல்வி வரலாறு தெரிந்திருப்பதில்லை. அமைதியுடன் இருந்திருக்க தெரியுமே தவிர அகிம்சை தெரிந்திருக்கவில்லை. எனவே ஒரு மனிதனின் வாழ்விற்கு மிக மிக முக்கியம் பள்ளி கல்வியே தாங்க. இந்தியா என்ற ஒரு நாடு உண்டு, ஏழன்றாமும்
பெருகுவதுண்டு, பொன்னும் பொருளும் மிக உண்டு, போக்காதவர்கள் பலர் உண்டு என்று எண்ணியவர் மத்தியில் இன்று இந்தியா என்றொரு நாடுண்டு, அறிவியல் அறிஞர்கள் பலர் உண்டு, அறிவும் வளர்ச்சியும் மிக உண்டு என்று சொல்வதற்கு காரணம் என்ன? கல்வி எங்க பள்ளிக்கல்விதான் உருவாச்சு. இறைவா, வானகம் போய் வர வழி வேண்டும். இறைவா, எனக்கு ஒரு வரம் வேண்டும். என் சங்க கால புலவர்களை நீ மீண்டும் தர வேண்டும். இறைவா, எனக்கு ஒரு வரம் வேண்டும். நான் அவர்களை மீண்டும் பார்த்து வர வேண்டும். என் உயிர் கல்விக்கு அடித்தளமாகவும் அமைந்த என் சங்ககால புலவர்களை நீ மீண்டும் தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். மருந்திட ஆணைத்தரமாக படிப்பதற்கு அடித்தளம் அமைந்தது பள்ளிக்கல்வி என்று கூறி அமர்ந்திருக்கிறார். ஒரு பள்ளி ஆசிரியராகவே நான் அந்த பக்கம் சாய்ந்து விடலாமா என்று தோன்றுகிறது. ஆனாலும் எல்லாவற்றிற்கும் அடிப்படை பள்ளிக்கல்வி, பள்ளிக்கல்வியை தொடர்ந்து நூலக கல்வி என்பதை சொல்லி அமர்ந்திருக்கும் அவருக்கு அவருடைய சவாலை எதிர்கொள்ள காத்திருப்பவர் திருமதி சக்தி மகேஸ்வரி. இதோ இந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரு புன்னகையில் கண்டேன். பாசமுள்ள வாழ்க்கையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சிலே கோவில் கொள்கிறான். இதோ இந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரு புன்னகையில் கண்டேன். அவன் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தென்புறையில் நிற்பான். குளிர் மேகமென ராகத்தையே கணிப்பான், தள்ளி குடியிலையும் கண்களிலே நிற்பான். பாசமுள்ள பாதையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை கோவில் கொள்கிறான். முன்னேற்றத்திற்கு காரணம் நூலக கல்வியா பள்ளிக்கல்வியா அப்படின்னு. நூலக கல்வி அப்படின்ற தலைப்புல நான் பேச வந்திருக்கிறேன். சிறப்பான நடுவர் தமிழ் செம்மன் இருந்து தமிழாசிரியர் அம்மா முதலே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்க தமிழ் ஆசிரியர் பள்ளியில வேலை இருக்கீங்க, அதனால பள்ளிக்கல்வி சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிடக்கூடாது. நூலகத்துக்குள்ள நீங்க நிகழ்வு பட்டிமன்றம் நடக்கு, அதனால ஒரு பக்கமா சாயந்தரமாங்கிற மாதிரி தான் அவங்களோட வாதம் இருக்கு. நீங்க பேசுறதை பத்தி தான், அதனால நூலக கல்விக்கு தான் நீங்க கொடுக்கணும். அதாவது நம்மளுடைய தேச தலைவர்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம பண்டித நேரு அவர்கள் வந்து ரொம்ப புத்தக வாசிப்போம். ஐயா லண்டன் கேம்பஸ் பல்கலைக்கழகத்தில் அங்கே படிக்கும் போதேவும் இத்தாலியினுடைய தலைவரான கரிபாடி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிச்சிருக்காங்க. நிறைய தேச தலைவர்களுடைய வரலாறுகளை அவங்க படித்திருக்கிறார்கள். அதனாலதான் அவங்க ஒரு நாள் நம்ம நாட்டினுடைய பிரதமராக ஆன பிறகு நிறைய புத்தகங்களை அவங்க கொண்டுட்டு போறாங்க. அந்த ரயில் பயணத்துல கொண்டுட்டு போறாங்க. அப்ப அவங்களுடைய மகள் இந்திரா காந்தி கேட்கிறாங்க, அப்பா நீங்க போவது குறைவான நேரம் தான், ஒரு 2-3 மணி நேரம் நான் போயிட்டு திரும்பிடுவீங்க, ஆனா இத்தனை புத்தகங்களை எதற்கு நீங்க கொண்டுட்டு போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஐயா சொல்கிறார், இத்தனை புத்தகங்களை என்னால் படிக்க முடியாது, ஆனால் இத்தனை அறிஞர்கள் தலைவர்கள் என்னோடு இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறது எனக்கு ஒரு மன வலிமையும் தைரியத்தையும் கொடுக்கும் அல்லவா அப்படின்னு சொல்லுவார். அப்ப நம்ம உலகத்துல எவ்வளவு புத்தகங்கள் இருக்கு, எத்தனை தலைவர்கள் இருக்காங்க, எவ்வளவு விடயங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? நம்மளுடைய மகாத்மா காந்தியில கேட்டார்களாம், உங்களிடம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். இவர் சொன்னாரா, 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு நூலகத்தை அமைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நூலகத்து எவ்வளவு ஒரு முக்கியமானது அப்படின்னு அந்த தலைவர்களா உணர்ந்ததுனாலதான் அவர்கள் நூலகத்தை சொல்லியிருக்கிறாங்க. அம்பேத்கர் சொல்லுவாரா, எங்க போய் நீ தங்களுக்கு இடம் கொடுத்தாலும் அது பக்கத்துல எனக்கு ஒரு நூலகம் இருக்கான்னு பாருங்க, அது பக்கத்துல எனக்கு தங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி நம்மளுடைய அறிஞர் அண்ணா அவர்கள் அப்படிதான். அதாவது ஒரு சமூகத்துக்கான மாற்றத்தை கொண்டு வந்த தலைவர்கள் அவர்கள் எல்லாமே. அவரை நான் போன ஞாயிற்றுக்கிழமை கன்னிமாரா நூலகத்துக்கு போயிருந்தேன். உண்மையிலே அவங்க நூலகத்துக்குள்ள அறிஞர் அண்ணா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நூலகம் வெளியே போகணும் சாவி கூட்டி கேட்பாங்க. உடனே சொல்லுவாரா, நீ நூலகத்துக்குள்ள வச்சுட்டு நீங்க வெளியில போயிருங்க அப்படின்பா. நான் காலையில அவர் திறந்துடுவாராம்.
அந்த மாதிரி தூங்கி கொண்டிருந்த தமிழர்களை எழுப்புவதற்காக தான் தூங்காமல் படித்தவர் அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரிடம் கேட்பார்களா, நீங்க எப்படி ஒரு தலைப்பை கொடுத்தா நீங்க படிச்சவங்க கல்லூரி மாணவர்கிட்ட ஒரு மாதிரி பேசுறீங்க, ஒரு சாதாரண மனிதரிடம் ஒரு மாதிரி பேசுறீங்க, இளைஞர்களிடம் நீங்கள் ஒரு மாதிரி பேசுகிறீர்கள் எப்படி அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய புத்தக வாசிப்பு தான் என்னை நிலைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பள்ளிக்கல்வி என்பது தேவைதான், அடிப்படை கல்வி நாங்கள் இல்லைன்னு சொல்லல. அதாவது ஒரு கட்டிடத்தின் அஸ்திவாரம் அப்படின்னு சொல்றது பள்ளிக்கல்வி தான். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நம்ம வந்திருக்கோம். ஏன் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகக்கூடிய குழந்தைகளை நாங்க பாக்குறோம். ஏன்னா நானும் ஜெயலட்சுமி அம்மாவும் பள்ளிகளுக்கு நிறைய போயிருக்கிறோம். எதற்காக போனோம் அப்படிங்கறத நான் காரணம் சொல்றேன் அப்படின்னா, அந்த இள வயதிலே தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறது. அவங்கள்ட்ட போய் நாங்க உறுதிமொழி எல்லாம் வாங்கியிருக்கோம். ஏன் பள்ளியில தானே படிக்காங்க, ஆசிரியர்களா இருக்கீங்களே, அவங்க எல்லாம் திருத்தலாம் இல்லையா, பள்ளிக்கல்வி மூலமாக திருத்தலாம் இல்லையா. இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா தற்கொலை உணர்வு இந்த இளைஞர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இப்பவே எடுத்துக்கோங்க, இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுறதுக்கு தேர்வு முடிவுகள் வரதுக்குள்ளே இறந்துருக்காங்கம்மா. இதெல்லாம் என்ன சொல்ல, அப்ப எவ்வளவு ஒரு கோழைத்தனமா இருக்கிறாங்க. அப்ப அவங்ககிட்ட பள்ளி கல்வி தவிர இந்த சமூகத்தை வாழ்க்கையை பார்க்கக்கூடிய எண்ணம் அவங்ககிட்ட இல்ல. இதற்கெல்லாம் காரணம் என்ன, நூலகத்துல அவங்க படிக்காதான் காரணம். உண்மையிலேயே இறையன்பு ஐயாவோட புத்தகம் படிப்பது சுகம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நான் படிச்சேன். ஐயா நம்ம படிக்கும்போது இந்த புத்தகத்தெல்லாம் வாசிக்காம போயிட்டவே அப்படின்னு உண்மையிலே எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது. ஏன்னா அந்த புத்தகத்துல ஐயா அவ்வளவு கருத்துக்களை கொடுத்திருக்கிறாரு, ஒரு தெளிவான கருத்துக்கள். இந்த மாணவர்களை இருக்கிறதுனால ஒரு சின்ன கதை நான் சொல்றேன். ஒரு குதிரைக்காரர் ஒரு குதிரை வளர்க்கிறாரு. அப்போ அந்த குதிரை போட்டிகள் எல்லாத்துக்குமே முதலா அது ஜெயிச்சு வந்துருமா. ஆனா பாத்தீங்கன்னா அந்த குதிரைக்கு சேனை கிடையாது, 2 பக்கமே கிடையாது. அப்ப எல்லாத்துலயுமே வெற்றி பெற வரவும் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் கேட்கறாங்க, எப்படி உங்க குதிரை மட்டும் இவ்வளவு வெற்றி அடைகிறது போட்டிகள் எல்லாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்வாராம், அந்த குதிரை குட்டியாக இருக்கும் போதே அதனுடைய காதுகளில் நான் ஓடுவது சுகம், ஓடுவது ஆனந்தம், ஓடினால் உடல் வலிமை பெறும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதனாலதான் அது ஓடி அது வெற்றி அடைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாணவர்கள் அந்த நூலகத்துல படிச்சாதான் அந்த படிப்பது சுகம், படிப்பது ஆனந்தம், படித்தால் வாழ்வில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற எண்ணம் அந்த மாணவர்களுக்கு வரும். மேலே பள்ளிக்கல்வி இருக்கு, இருந்தாலும் நூலகத்தில் இருந்து புத்தகங்களை பள்ளிகளுக்கு கொடுக்க சொல்றாங்க. அப்ப ஏன் அவங்களுக்கு அந்த பள்ளி கல்வியோட காணாது, அந்த 1-2 படிக்கிறது அதெல்லாம் கிடையாது. உண்மையிலே ஒரு தன்னம்பிக்கை வளரணும், அவங்களுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கணும், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கணும். எவ்வளவு குழந்தைகள் சோர்ந்து போயிடுறாங்க. நம்ம பள்ளியில பாக்குறோம், எத்தனை பேருக்கு சாப்பிடாம வராங்க, செய்யாங்க, குடும்ப பிரச்சனைகளால சூழ்நிலைகளால அவங்க அப்பா அம்மா பிரச்சனை, குடும்பத்துல சண்டை, அந்த மாதிரிலாம் வராங்க. அப்போ ஒரு தெளிவை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அந்த நூலகத்துல போய் படிக்கும் போது அது உண்மையிலே கிடைக்கும். ஏன்னா நானும் ஒரு நூலகம் இருந்தேன், பள்ளியில் போகும்போது புத்தகங்களை கொடுத்துருக்கிறேன். இப்ப ஆசிரியர்கள் நிறைய பள்ளிகளுக்கு பள்ளிகளை நீங்க நூலகத்துல போய் உடனே சேருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பள்ளி கல்வி தவிர உலகத்துல நிறைய விஷயங்கள், அதாவது நூலகம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டா அப்படின்னா அது பல துறை சார்ந்த அறிவை பெறுவதற்கான ஒரு களஞ்சியமாக இருக்கிறது. 2வது ஒரு ஞானத்தை வழங்கக்கூடிய போதி மரமாக இருக்கிறது. 2வது பொது அறிவை வழங்கக்கூடிய ஒரு ஆடி வேறாகவும் நூலகங்கள் இருக்கிறது. அதனால நூலக கல்வி தான் எங்க இளைஞர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்ப எடுத்துக்கோங்க, எத்தனை பேர் நம்ம இந்த டிஎன்பிசி எக்ஸாமுக்காக படிக்கிறாங்க. நாங்க கண்டிப்பா நூலகத்துக்கு போயிருக்கோம். அவ்வளவு பேரும் அந்த மரத்திலிருந்து வெளியில படிக்கிறாங்க, அவ்வளவு பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அதாவது ஏழ்மையான குடும்பத்தில் இருப்பவங்களால புத்தகங்கள் வாங்க முடியாது. அவர்களுக்கெல்லாம் அந்த நூலகம் ஒரு அடைக்கலமாக அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, அவர்களின் வாழ்க்கையில் ஒரு ஒளியை ஏற்றக்கூடிய இடமாக அந்த நூலகங்கள் விளங்குகிறது அப்படிங்கிறதான் நம்ம புரிந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி நிறைய தகவல்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நூலகத்தால வாழ்வு பெற்றவர்கள் சொல்லலாம். இத்தனை அறிஞர்கள், இத்தனை சான்றுகள் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இவர்கள் எல்லாம் அதான் சொல்லுவாங்க, தலை குனிந்து படித்தால் தலை விழுந்து நம்ம புத்தகங்கள் வாழ வைக்கிறோம். பள்ளிக்கல்வி தேவைதான் நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா அடிப்படையா பள்ளிக்கல்வியை படிச்சுக்கோங்க, அது மேலும் மேலும் வளர்க்கும். கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகாம இருக்கும். எங்களே எடுத்துக்கிட்டாலும் அந்த சிறு வயதிலேயே நாங்க நூலகங்களை எங்க ஊர்ல கிடையாது. அப்ப ஆனா ஒருத்தவங்க வீட்டுல புத்தகம் வச்சிருப்பாங்க. நான் ஒரு 17 வயதுல இருந்து புத்தக வாசிப்புகளை ஆரம்பிச்சேன். நான் பாட புத்தகம் தவிர அதை ஆரம்பிச்சேன். அப்ப அதுல இருந்தே பாரதியாரும் திருக்குறளும் எல்லாம் அப்படியே கம்பரும் படிக்க படிக்க எனக்கு இன்னும் படிக்கணும் எத்தனையோ உண்மையிலதான். உண்மையிலே நம்ம ஒரு கண்ணீரோட புத்தகத்தை தூக்கி படிச்சோம்னு வச்சுக்கோங்க, கண்ணீரை நமக்கு தொடச்சு விடும். ஒரு துக்கத்தோட அந்த புத்தகத்தை எடுத்தால் நமக்கு ஒரு ஆறுதல் தரும். நம்ம ஒரு பிரச்சனையோட அந்த புத்தகத்தை தூக்கி படிச்சோம்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுக்கும். அதனால இளைஞர்களின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிப்பது நூலக கல்வியே என்று சொல்லி என்னுடைய வாய்ப்பு முக்கிய நன்றி. 3 வாய்ப்பு கொடுத்தோம் உங்களுக்கு. ஆர்வ
கோளாறுல போகுது போயிட்டே இருக்கு. உண்மையிலே சத்தியமா நூலகத்துறைக்கு படிச்சிருக்கிறதுனால அவங்க அதை தவிர்த்து எதிரணியில் அமர்ந்திருந்தாதான் அது ஆச்சரியம். நமக்கு நூலகம் வாசிக்கணும், அதுதான் எல்லாருக்கும் முன்னேற்றத்தை தருது. வாழ்வியல் முன்னேற்றம், போட்டித் தேர்வு முன்னேற்றம் எல்லாம் சொன்னாங்க. அவங்களே அவங்களை அறியாமல் அடிப்படை கல்வி பள்ளிக்கல்வி தான் அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டு இருக்கிறாங்க. அடுத்து பள்ளிக்கல்வி தான் அப்படின்னு சொல்றது மாணவர் தங்கப்பாண்டி அவர்கள். தேடி சோறு நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உணர்ந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்குள்ள பருவம் மீதி ஒரு நூற்று கிரேன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற முண்டாசு கவிஞர் பாரதியின் அடிகளை கூறி என் உரையை துவங்குகிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சொன்னாங்க எதிரணியில பேசலாம், ஆனா இவ்வளவு போய் பேசுறாங்களே. கடைசி பேசினா அவங்க நூலக கல்வி பத்தி பேசணும்னா அடிப்படையே பள்ளிக்கல்வி தான் சொல்லி திருப்பி அவங்களே சொல்லி முடிச்சிட்டாங்க. இதுல என்னன்னா ரேவதி அப்படிங்கிறவங்க பேசுறாங்க. இது சக்தி மகேஸ்வரி மேடம் சக்தி மகேஸ்வரி மேடம் பேசுறாங்க. இது டிஎன்பிசி படிக்கலாம். டிஎன்பிசி சிலபஸ் என்ன? 6ஆப்ல இருந்து 12ஆப் வரையா. அங்க ஸ்கூல்ல 6ஆப்ல இருந்து 12ஆப் வரையா நல்லா படிக்காம இங்க வந்து உட்காந்துக்கிட்டு நான் நூலகத்துல போய் படிப்பேன் இல்லையா? நீங்க தான் சொல்லணும். அது சொல்றாங்க இது நல்ல வரலாறு படிக்கணும். நல்ல வரலாறு படிங்க. நல்ல வரலாறு படிக்கணும்னா நீங்க நூலகத்துக்கு வாங்க. நூலகத்தை வந்து நல்ல வரலாறு படிக்கணும். நல்ல வரலாறு படிக்கணும்னா ஆனாவனா கல்யாணா தெரிஞ்சா தான் படிக்க முடியும். டைரக்டா நீங்க நூலகத்துல வந்து படிப்பீங்களா? நாங்க நல்ல வரலாறு படிக்க போறோம். நூலகம் மேடம் எனக்கு 6 வயசு ஆகுது, எனக்கு நல்ல வரலாறு புக் எடுத்து கொடுங்க, நான் படிக்க போறேன்னு சொன்னா எப்படியா? காமெடியா இருக்கியா? பள்ளிக்கல்வியில வந்து ஒழுங்கா படிக்காம வந்துக்கிட்டு நான் நூலக கல்வி வந்து பேசுறது உட்காந்துருக்கேன். அதான் எப்படி நல்ல வரலாறு படிப்பீங்க மேடம்? பதில் இருக்கா? சிறந்த வரலாறு தான். சரி, வரலாறு நல்ல வரலாறு சிறந்த வரலாறு சரி இருக்கட்டும். சரி, ஏட்டுக்கல்வி படிச்சா தரமா நீ நூலகம் படிக்க முடியும். தந்து எல்லா அறிவும் தந்துருது. அங்க படிக்காம வந்து நீங்க நூலகத்துல வந்து அது படிக்கிறோம் இது படிக்கிறோம் உட்காந்து பேசிட்டு இருந்தா எப்படி? சரியான போட்டி. அடுத்து வந்து ஆசிரியர் கல்வியில நாங்க வந்து திருத்துவோம். நூல நல்ல எந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கணும், எதுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நாங்க அடித்து படிக்க வைக்கிறது பள்ளிக்கல்வி தானேயா? பள்ளிக்கல்வி தானே டீச்சர்ஸ் அடிச்சு போதை கல்வி இந்த மாதிரி போதைய தம்பி போதை வாழ்க்கைக்கு தீய பாதை போகாதீங்கப்பான்னு அடிச்சு படிக்க வைக்கிறோம். யார் கேட்குறீங்க? அப்படி நாங்க திருத்தி எல்லாம் நல்லா வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டுறது பள்ளிக்கூடத்துல. இவங்க வந்து நூலக கல்வியில நாங்க நல்லா இருக்கணும், நல்லா எந்த பழக்கமும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு எல்லாம் இருந்துருவாங்க. அதுக்கு வர கண்ணி வர அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறாரு, பிரசிடென்ட் சொல்லியிருக்கிறாரு, நான் இன்று இங்கே இருப்பது என் பள்ளி ஆசிரியர்களின் வழிகாட்டுதலால் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. நான் இங்க இருக்கிறது என்னோட பள்ளி ஆசிரியரோட வழிகாட்டுதலால் அவரே சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்லியிருக்காரு, கல்வி என்பது ஒரு மனிதனின் உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொணரும் கருவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே இளைஞர்களின் தனித்திறன்களை அடையாளம் காணவும் மேம்படுத்தவும் உதவுவது பள்ளி கல்வி தாங்க. அடுத்து இன்னொன்று சொல்றாங்க, விவேகானந்தர் சொல்றாரு, ஒரு மனிதன் தனது அடிப்படையை பள்ளி காலத்திலேயே உருவாக்குகிறான். எனவே இது பள்ளிக்கல்வியின் முக்கியத்துவம். அவர் பள்ளிக்கல்வியோட முக்கியத்துவத்தை சொல்றாரு. ஒரு மனிதன் தனது அடிப்படையை பள்ளி காலத்திலேயே, அதாவது பள்ளியிலேயே கற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. அவங்க சொன்னாங்க ஜவஹர்லால் நேரு, அவங்க சொன்னது ஜவஹர்லால் நேரு சொன்னாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஜவஹர்லால் நேரு அவங்க சொல்லியிருக்கிறாரு, இன்றைய பள்ளி மாணவர்கள் நாளைய தேசிய கட்டுமானங்களின் கலைஞர்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்றைய பள்ளி மாணவர்கள் நாளைய தேசிய கட்டுமானங்களின் கலைஞர்கள். எனவே இதுல இருந்து தெரியலையா பள்ளிக்கல்வியோட அவசியத்தை பற்றி. அடுத்து காமராஜர் அப்படின்னு ஒரு முதலமைச்சர், சென்னை மாகாணத்தோட முதலமைச்சராக இருந்தாரு. அவர் படிக்காத காமராஜரே பள்ளிக்கல்வியோட அவசியத்தை பற்றி சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஒரு குடும்பம் வளர ஒரு குழந்தைக்கு பள்ளிக்கல்வி அவசியம் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து தெரியலையா பள்ளிக்கல்வி மட்டுமே ஒவ்வொரு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் காரணமாக இருக்கிறது. சரி, இப்போ வந்து எல்லாரும் தெரியாது, ஐயா இருக்காங்க, முன்னாள் மாவட்ட கல்வி அதிகாரி அவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஸ்கூல் படிச்சு 12 வரையா முடிச்சதுக்கு அப்புறம் தானே அந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா அவங்களோட வாழ்க்கைக்கு அடித்தளமா இருக்கிறது பள்ளிக்கல்வி தானே.
இங்க அங்க ஐயா பேராசிரியர் இருக்காங்க, அவங்களும் பள்ளி கல்வியிலிருந்து படிச்சு மேம்பட்டு தானே இந்த இவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்காங்க. இதையே இதுக்குள்ள நீங்க எல்லாரும் ஆசிரியர் எல்லாருமே பள்ளிக்கல்வி படிச்சிருக்கீங்க. அதே மாதிரி சுபேதார் ஐயா வந்தாரு, அவர் கூட பள்ளிக்கல்வி படிச்சதுனாலதான் இந்த பொசிஷன்ல இருக்காங்க. அப்புறம் பள்ளிக்கல்வி தானேயா. எனவே அது அதுக்கடுத்து நான் சொல்லிக்கிற விரும்புறேன். மலாலா யூசப்சாய் அப்படின்னு அவங்களோட நாட்டுல பெண்களின் கல்விக்கான உரிமையை பாதுகாக்க பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. பள்ளிக்கல்வி முக்கியத்துவத்தை உலகம் முழுவதும் பார்க்கறதுக்காண்டி அவங்க செய்த சேவைகள் ஏராளமாக இருக்கிறது. அடுத்து டாக்டர் சசிவி ராமன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அறிவியல்ல பெரிய ஆளு, வேதியியல்ல நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாரு. அவர் பேட்டி கேட்கும்போது, பள்ளியில் அறிவியல் கல்வி பெற்றதால் எனது ஆர்வத்தால் வேதியியலில் நோபல் பரிசு வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அடிப்படையே பள்ளிக்கல்வி தானேங்க அப்படின்னு சொல்றாரு. ஜாகிர் ஹுசேன் யாருக்காவது தெரியுமா? தேர்ட் பிரசிடென்ட் அவர் சொல்றாரு, பள்ளிக்கல்வி மூலம் உயர்கல்வி மற்றும் சர்வதேச உறவுகளுக்கு முன்னேற்றதாக உயர்ந்தவர் அவர். இது பள்ளிக்கல்விக்கு மேக்சிமம் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஜாகிர் ஹுசேனை பத்தி சொல்லலாம். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் இந்த நிலைமையில் இருப்பதற்கு எனது பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி எனது சர்வதேச உறவுகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மாதா அமிர்தானந்த மயி யாருக்காக தெரியுமா? மாதா அமிர்தானந்த மயி அவங்க இயலாத குடும்பத்திலிருந்து வந்தவர். பள்ளிக்கல்வி மூலம் தன்னை வளர்த்துக் கொண்டு உலகளாவிய ஆன்மீக தலைவராக வந்தார். பள்ளிக்கல்வி மூலமாகவே ஆன்மீக தலைவராக உருவாகி இருக்கிறார் என்றால் பள்ளிக்கல்வி அவ்வளவு முக்கியத்துவமாக இருந்திருக்கிறது. ராஜாராம் மோகன் ராய் தெரியாம இருக்காரு, உங்களுக்கு சீர்திருத்தவாதி. அவங்க பள்ளிக்கல்வி மூலம் சமூக சீர்திருத்தங்களை ஆற்றி இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத தடத்தை விட்டு சென்றார். இந்த மாதிரி எல்லாருமே பள்ளிக்கல்வியில ரொம்ப பள்ளிக்கல்வியால உயர்ந்தவங்க ஏராளமா இருக்காங்க. மகாத்மா காந்தி சொல்லுங்க, எல்லா தலைவர்களும் சொல்லியாச்சு. கடைசி மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பள்ளிக்கல்வி என்பது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றின் முழுமையான வளர்ச்சியை நோக்கமாக கொண்டிருக்கிறது. எனவே பள்ளிக்கல்வி இளைஞர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமையும் என்பதை வலியுறுத்துகிறது அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார். சரி, இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் பள்ளிக்கல்வி மேல எதுவும் டவுட் இருக்குதா? டவுட் இருக்காது. ஏன்னா எல்லாமே சொல்லியாச்சு. எல்லா தலைவர்களும் பள்ளிக்கல்வியால தான் உயர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நான் இந்த நூலகத்துக்கு வந்திருக்கேன்னா நான் பள்ளிக்கல்வி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நூலகத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா பள்ளிக்கல்வி தான் உங்களுக்கு அடிப்படையெல்லாம் சொல்லிக் கொடுக்குது, ஆனா சொல்லிக் கொடுக்குது. அதனால இளைஞர்களின் முன்னேற்றத்துக்கு காரணம் பள்ளிக்கல்வியே என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பள்ளிக்கல்விதான் அடிப்படை, அதன் தொடர்ந்து வெற்றிதான் நூலகம் என்று கூறி அதற்கு பல்வேறு சான்றுகளையும் கூறி பள்ளிக்கல்வி என்று தீர்ப்பளிக்க பக்கத்திலிருந்தே மிரட்டுகிறார் தங்கபாண்டி. அடுத்து நூலகமே என்று கூற தமிழ் திட்டமையம். எந்த ஒரு கூத்துன்னு கேட்டீங்கன்னா, பல்லு முளைக்கக்கூடிய பச்சை பிள்ளைக்கும் பல்லு முளைத்து பல்லு விழுந்த பாட்டையாருக்கும் ஓட்ட புரியுற கதையா இருக்கு. சரி, உண்மையிலே அருமையான வாதங்களை மாணவர்கள் வச்சாங்க. தம்பி தங்கப்பாண்டி அருமையாக சொல்லிட்டு போனாரு. பொய்யா கடைசியா ஒரு வரை சொன்னாரு, நான் பள்ளிக்கூடத்துல படிச்ச பிறகுதே இங்க வந்தேன் அப்படின்னாரு. அது உண்மை தம்பி. நான் திரும்ப ஒரு பாடல சொல்றேன். பட்டுக்கோட்டை எழுதுன ஒரு பாட்டு. பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு பயணம் போறேண்டா, அங்கே படிக்க வேண்டியது நிறையா இருக்கு, படிச்சுட்டு வாரேண்டா. சிலர் படிக்க மறந்தது நிறையா இருக்கு, படிச்சுட்டு வாரேண்டா. நூலக கல்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, படிக்காதவர்கள் எழுதின ஒரு கல்விதான் நூலக கல்வி. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க, சரியா? பாம்பாடி சித்தரை பத்தி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அவர் சொல்லுவாரு, இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண 5 மாதமாய் வைத்த சூளை, அந்த சூளை அருமையா இருப்பினும் அரைக்காசுக்கு ஆகாது என்று ஆடுவாமேனார். அவர் எந்த பள்ளியில் படிக்கிறார்? இருப்பது போய் போவதில்லை எங்கே ஒருத்தருக்கும் தீங்கிற என்னாவே பறிக்கருந்தி நம்மதென்று நாம் இருக்க, நாய் நரி பேய் கழுகு தம்மதென்று தாம் இருக்குன்னு சொன்னாரே பட்டணத்தாரு. அவர் எந்த பள்ளியிலும் படிக்கிறார்? கொம்படிக்கும் மாதருடன் வாழ்ந்தாலும் மண்ணுக்குடி எம்பகமும் ஒரு லாபதினி இக்காலம் சொன்னாரே பத்திரகிரியார். அவர் எந்த பள்ளியிலும் படிக்கிறார்?
கற்றாமரை கயத்தில் நல்லம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றார் காமுருவர் மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காட்டை போக்கும் பலம் கொண்டாரே அம்மையார். அவர் எந்த பள்ளியிலும் படிக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு முன்னால ஒரு கவிதை ஒரு கவிதை நூலும் 2 சிறுகதை நூலும் போட்டு நான் எந்த பள்ளியிலும் படிக்கிறேன். போனேன். அங்க உள்ள வாத்தியாரி எங்க அப்பாவை கூப்பிட்டு உன் பையனை படிச்சுட்டு அனுப்பாமல் இருப்பாரு, மத்த பசங்க கெட்டுப்பாங்க. இன்னைக்கு இதே சீனியமா தமிழ் பேசிட்டு இன்னைக்கு இவரை உட்கார வச்சு இவ்வளவு மாணவரை உருவாக்கிறது நானும் சொல்ல வரல, அந்த நூலகத்தின் கல்வியும் சொல்ல வரேன். என் தந்தை மரணப்படுக்கையில் கிடக்கின்ற போது புஷ்பமாரியான ஒரு நூலை என் கையில கொடுத்தாரு. இதை படிடா அப்படின்னார். என் தந்தையும் படிக்கிறார். ஒரு வரையும் தெரிஞ்சுக்கோங்க, என் தந்தை படிக்கலை. அவர் உடலால் நோயாளியாக இருந்தாலும் உள்ளத்தால் போராடி ஒரு எழுத்தாளர், ஒரு அருமையான ஓவியர். அவர் கொடுத்த நூல் தான் புஷ்ப மாளிகா. அது அப்பாவோட நூல் கேட்கிறாங்க. அப்பா, நீங்கள் நீரில் வாழ்வது ஆச்சரியம் இல்லையா அப்படியா? அப்பா சொல்றாரு, மீன்கள் நீரில் வாழ்வது ஆச்சரியம் இல்லை, தான் வாழ்ந்த நீரிலேயே கொதித்து குழம்பாகிறதே அதுதான் ஆச்சரியம். அதை ஓமானு சொல்றாரு, இறைவா மனிதனுக்கு நீ எண்ணங்களை வைத்ததில் ஆச்சரியம் இல்லை, அந்த எண்ணங்களிலேயே வந்து அழிகின்றானே அதுதான் ஆச்சரியம். அப்படி கண்ணதாசன் எத்தனை படிச்சாரு? பள்ளிக்கூட போனாரு. நீங்க சொல்லிக்கிற பள்ளி கல்வின்னு அப்படி நீங்க படிக்கிற வகுப்புல எத்தனை பேர் படிக்கிறீங்க? 25 பேர் படிக்கிறோம். எத்தனை பேரையா? 25 பேர் ஐயா. 25 பேர் படிக்கிறீங்க. கொதிக்கிற தண்ணியில அரிசியை போடும்போது எல்லாமே சோறாகிருக்கு. பறிக்கிற பூவுல எல்லாத்தையும் கட்டும்போது எல்லாமே மகரா வந்துருது. சூளையில வைக்கக்கூடிய மண் எல்லாமே செங்கலா வந்துருது. உங்க பள்ளியில மட்டும் ஏன் 1ஆவது வகுப்பு 2ஆவது வகுப்பு 3ஆவது வகுப்பு 4ஆவது வகுப்பு வரீங்க? படிப்படியா வரோம்யா. படிப்படியா கத்துக்கிட்டாதான் கல்வி எடுத்து ஒரே நேரத்துல எல்லாமே கத்துக்க முடியுமா ஐயா? நான் கேட்கறது நல்லா புரிஞ்சுக்கணும். சூளைக்கு போகக்கூடிய கல்வன் செங்கலா வருது, கொதிக்கிற தண்ணிக்கு போகக்கூடிய அரிசி எல்லாமே சோறா வருது. ஏன் மாணவர்களுக்கு கல்வி முறையை தனியா போதிக்கப்படுதா? போதிக்கப்படுகிறதா? ஒரே ஆசிரியர் தான், ஒரே பாடம் தான், ஒரே கல்வி தான். எங்க போச்சு உங்களுக்கு உயர்வு தாழ்வு? எதற்காக இந்த உயர்வு தாழ்வு நான் கேட்கிறேன். இன்றைக்கு நூலகத்தில் இருக்கிற எல்லாருமே உங்கள் பள்ளிக்கு போய் எழுதுறவங்க கிடையாது. அனுபவ பள்ளியில் படித்தவர்கள் எழுதியதான் அந்த நூலகம் எல்லாமே. நல்லா படித்து பாருங்க, நல்லா படித்து பாருங்க. நீங்க என்ன சொன்னீங்க? உயிரெழுத்து மெய்யெழுத்து அச்சு அப்படின்னா அம்மாவா? அதாவது கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுவாரு. என்னன்னா, அம்மாவை அம்மா என்று அழைக்கின்ற சொல்லும் அன்பான தமிழுக்கு நீ தந்தரன்றோ. எந்த பள்ளிக்கூடத்துக்கு பசுமாடு வந்துட்டு? எந்த அந்த பசுமாடுக்கு யார் வாத்தியாரா இருந்தீங்க? குயில் தந்தை அடையாளப்படுத்தியது. எந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு? யார் வாத்தியாரா இருந்தீங்க? இப்படி இன்னும் நிறைய செய்யிட்டே போகலாம். அதனால தம்பியோட சொன்னாங்க இல்லையா, வேற ஒண்ணும் பண்ணாங்க. இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம நூலகத்துல கவிதாங்கிற ஒரு பொண்ணு, நல்லா கவிஞர் கவிதாங்கிற ஒரு பொண்ணு போட்டி தேர்வு படிச்சு குருட்டூல இன்னைக்கு வெற்றி எடுத்துக்கிட்டாங்க. அது பள்ளி கல்வியா? பள்ளி கல்வியா நூலக கல்வி? நான் கேட்க, நீ பள்ளியில படித்ததா இருந்தாலும் ஆனால் உருவாக்கி விட்டது எது? நூலக கல்வி தானே. மொத்தம் சொல்ல வரேன். அப்படி சைன் போட்டீங்களா? நம்பர் எழுதணும். இன்னொன்னு எங்க கட்சியில வலு சேர்க்கக்கூடிய சொன்னாங்க. வாடினே சொல்றாங்க அந்த பாட்டை. ஒரு நலம் நினைத்து நீ வளர்ந்தும் செல்வம் பிற உயர்விலே உனக்கு இருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாரதியார் சொல்லலையா, எழுதுகோள் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம்னாரு. அதனால பாரதியாரன் சொன்ன அந்த வரிகளையே தீர்ப்பாக்கணும் சொல்லி நடுவற்ற கோரிக்கைக்கு என்னோட இந்த சிற்றுரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி நூலகத்தை எப்படியோ நீ படிக்க மாட்ட, வீட்டுக்கு போன அனுப்பிவிட்டு நான் 2 நூல் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அடிப்படை எழுத்தையும் சொல்லையும் வார்த்தையும் பள்ளியிலிருந்து கற்றுக்கிட்டு, ஆனாலும் முறைசாரா கல்வி மூலமா நூலகத்துல பல தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் மிக 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 பிடித்தனம் செய்யக்கூடிய ஒரு குழந்தை. ஆனா பின்னாளில் நிறைய பெரிய அளவு ஆனாங்க. அடிப்படையிலிருந்து மேல வர்றது முயற்சிக்கும் காரணம் நூலகமே என்று கூறுமாறு
வாழ்த்துக்கள் ஐயா. அதற்கு பதில் கூற பள்ளி கல்வியே என்று கூறி வருகிறார் முத்து கணேஷ் ஆசிரியர் அவர்கள். என்னுடைய சூழ்நிலையோட உங்களுடைய நிலையை வந்து நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். அண்ணா கிட்ட வந்து ஒரு 10 மணிக்கு தேர்தல் பிரச்சாரத்தை நிப்பாட்டிடணும். எத்தனை மணிக்கு 9:55 கொடுத்தாங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை தான் மாதமூர்த்தி திரை நேரமும் 10:30 கதை மாதிரி இருக்குது என்னுடைய கதை. ஏன்னா எல்லாரும் பேசிட்டாங்க. கடைசியாக என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் பேசுகிறேன். இதில் என்ன பிரச்சனைனா நான் பேசிட்டு இருக்கோம் யாரும் போயிடக்கூடாது. அதனால நான் கரெக்டாக கண்டென்ட்டை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அண்ணே சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்ன அப்படின்னா பட்டியலிட்டு பார்த்தால் கல்வியில் படிக்காமல், ஏன்னா நீங்கள் வந்து மேதைகள், உங்களை உருவாக்கிய மேதைகளாக அப்பா வந்து ஆசிரியராக என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருக்கிறாங்க. ஆனால் பட்டியலிட்டு பாருங்கள் இருக்கக்கூடிய IAS, IPS, போலீஸ், டீச்சர், இப்படி எந்த அரசு பணியாக இருந்தாலும் சரி மக்களுக்கு உதவக்கூடிய எல்லா இடத்துலையும் ஒரு கல்வி என்ற ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு பள்ளி படிப்பு என்ற ஒன்று இல்லாமல் இருக்காது. ஏன்னா பட்டியலிட்டலாம். இப்ப தமிழ் நம்ம பகுதியில பட்டியலிட்டலாம். இது போல சங்க இலக்கியங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தங்களும் என்ன செஞ்சலாம்னா பட்டியலிட்டலாம். ஆனா படிச்சு பட்டவங்க பட்டியலிட்டு பாருங்கள் அந்த இன்ஃபினிட்டியா இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து நூற்றாண்டுக்கு வந்து பார்த்தோம்னா இன்ஃபினிட்டி தான் போடுறாங்க. அப்ப இன்ஃபினிட்டியா வரப்போறது வந்து என்ன அப்படின்னா கல்வி பற்றித்தவர்கள், கல்வியால் வெற்றி பெற்றவர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி. சரி, TNPSC-ல இருந்து நம்முடைய மாணவி வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இருக்கிறதே சந்தோஷப்படக்கூடியது. நம்முடைய மண்ணை சார்ந்த நம்ம தான் சந்தோஷப்படும். அவங்க படித்தது எதுங்கிறத கொஞ்சம் யோசிப்பாங்க. 1லிருந்து 12 வரை இருக்கக்கூடிய பள்ளி பாடத்தை தான் படித்தாங்க. கல்லூரியில் இருக்கக்கூடிய நம்முடைய நூலகத்தில் இருக்கக்கூடிய பிற படிப்பு புத்தகங்களை படித்தாங்க. அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடியது, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும்ங்கிறத சொல்றது. ஆனால் அவங்களுக்கு அரசு துறைக்கு செல்வதற்கு வழிகாட்டியாக இருந்தது என்னன்னா 1லிருந்து 12 வரை இருக்கக்கூடிய அந்த பள்ளி கல்வி புத்தகம் தானே தவிர பிற புத்தகம் இல்லை. இன்னொரு விஷயம், நம்முடைய நேருவை பற்றி எல்லா இடத்துலையும் சொன்னாங்க. அவர் சிறையில் இருந்தபடியே எழுதின ஒரு புத்தகம் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அந்த புத்தகத்தில் எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு பெரிய புத்தகம். அதில் எடுத்து பார்த்தோம்னா அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எல்லா இடத்துலையும் சிறைச்சாலையில் இருந்து அவருடைய மகளுக்கு சொல்லியிருந்த இந்திரா காந்தி அம்மையாருக்கு சொன்ன விஷயத்தில் எல்லாத்துலேயும் அவர் சொல்கிற விஷயம் என்னன்னா பள்ளி கல்வியை தான் என்ன செஞ்சிருப்பாருன்னு சொல்லியிருப்பாரு. இது பொய்யில்லை. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புத்தகத்தை எடுத்து படிச்சுப்பாங்க. அவ்வளவையும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இன்னொரு எடுத்துக்காட்டு சீனு ராமசாமியோடைய அந்த புத்தகம்னா இது ஒரு இந்த புத்தகம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. எங்கிருந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது? இந்த புத்தகம் செய்யப்பட்டது நம்முடைய இந்த புத்தகத்திலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. அப்ப இது எதை காட்டுது? பள்ளிக்கல்வி தானே. நம்முடைய மொழி, நம்முடைய தமிழ் மொழி எங்க போயிருக்கு? கன்னடத்தில் போயிருக்கு. இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ் மொழியை வந்து பார்த்தோம்னா பிற மொழிகள், நம்முடைய திருக்குறளை எடுத்து பாருங்க, எல்லா மொழிகளையும் டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது. எதற்காக டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது? எல்லா மொழியிலையும் பைபிளும் டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது. ஆனால் பைபிளுக்கும் எல்லாத்துக்குமே சிறப்பு தான். அது நாங்கள் எந்த காலத்துலையும் நாங்கள் ஏற்றுக்கிற போகிறதில்ல, இப்போ எதிர்க்கிறது சொல்ல போகிறதில்ல. ஆனால் திருக்குறளில் இருக்கக்கூடிய கருத்துக்களை படித்தால் மாணவர்கள் இந்த வாழ்க்கைக்கு இது போனதுனால திருக்குறளை எல்லா மொழியிலும் என்ன செய்யணும்? டிரான்ஸ்லேட் பண்ணணும். இது மாதிரி சொல்லலாம். பெரிய பெரிய அறிஞர்களையும் பார்த்தோம் அப்படின்னா பகத்சிங்கா இருக்கட்டும், அவரும் சிறைச்சாலையில் இருக்கும்போது புத்தகத்தெல்லாம் படித்தார். அண்ணா அறுவை சிகிச்சை செய்யும் போது கூட ஒரு நாள் தள்ளி வச்சுக்கோங்க, ஒரு புத்தகம் படிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. தனி மனித நூலகத்தை வச்சிருந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு அம்பேத்கர் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா சான்றா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். அது போல இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள், நம்முடைய தூத்துக்குடியுடைய மாவட்ட ஆட்சியர் இருக்கலாம், விருதுநகருடைய மாவட்ட ஆட்சியர் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வியில தான் பேஸா இருந்தவங்க. இளம்பகவத்தும் சரி, இப்போது விருதுநகர்ல இருக்கக்கூடிய எந்த ஆட்சியர்களும் சரி, எல்லாருமே பள்ளிக்கல்வியை பேஸா வச்சுதான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா முன்னேறி இருக்கிறாங்க. இதையும் நான் சொல்லல, அவருக்கு நடுவராக இருந்த பர்வீன் சுல்தானா தான் மேடை பேச்சிலே என்ன செய்யறாங்கன்னா விருதுநகர் கலெக்டரை பத்தி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பேசியிருக்காங்க. அப்ப இப்படி எல்லா இடத்துலையும் சிறப்பா இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பள்ளிக்கல்வி. பள்ளிக்கல்வி வந்து பார்த்தோம்னா ஒரு பாட்டு இருக்கும். என்ன அப்படின்னா அம்மாவை பற்றி சொல்லக்கூடியதுதான். எப்படி வந்து
பள்ளிக்கல்வி அம்மா, நூலக கல்வி அப்பா. ரெண்டுமே முக்கியமானதான். ஆனா அதில் அம்மாவிடம் இருந்தா அம்மா தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா வழிகாட்டு போறாங்க, அப்பாவை காட்டுறாங்க. அது போல பள்ளி தான் பாத்தீங்கன்னா இதில் படித்தால் மட்டும்தான் நீங்க படிக்கக்கூடியவங்க அடுத்ததான் நூலகத்துக்கு வர முடியும். அப்படி எல்லாருடைய வளர்ச்சிக்கும் முயற்சிக்கும் அவருடைய வாழ்க்கைக்கு தேவநாய பாவனைன்னு சொல்லலாம். ஏன்னா ஐயா கரெக்டாக சொல்லலை. அவருடைய புத்தகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம தமிழ்ல நம்ம பல வார்த்தைகளை பயன்படுத்துறோம். அது எல்லாத்துக்கும் நேரம் ஆயிடுச்சு. நான் முடிச்சிடறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தைகள் அந்த சொல்லகராதி எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த வேர் சொல்ல வந்து கண்டுபிடிச்சிடும். அதெல்லாம் பார்த்தோம்னா அத்தனை மொழிகளிலிருந்து நம்முடைய மொழி எங்க இருந்தெல்லாம் போயிருக்குங்கிறதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது என்னன்னா பள்ளிக்கல்வி தான். ஆகவே ஆசிரியர் எல்லாரும் ஆசிரியர் இருக்கிறாங்க. ஆசிரியர் என்பதற்காக அல்ல, நாம் அத்தனை பேரும் அடுத்த தலைமுறைக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய பணி தான் நம்முடைய பணி. ஆகவே நீங்க மாணவர்களுடைய அமைப்பையும் மாணவர்கள் வந்து எப்படி இருக்கணுங்கிறதையும் வச்சு தீர்ப்பளிக்குமாறு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா என்ற நேரு எழுதிய நூலிலிருந்து பாவாணரின் சொல்லகராதி வரைக்கும் எடுத்துக்காட்டாக கூறி இறுதியாக எதிரில் இருப்பதெல்லாம் பள்ளி மாணவர்கள் கொஞ்சம் யோசித்து பதில் சொல்லுங்கள் என்று விரட்டியிருந்தார். உண்மை என்ன அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே அடிப்படை கல்வி அப்படின்னு சொன்னா பள்ளிக்கல்வி. நமக்கு பள்ளிக்கல்வி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் காமராஜர் வந்து தொடக்கநிலை பள்ளி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளின்னு குறிப்பிட்ட தூர அளவுக்குள்ள அவசியம் வரணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. எங்களோட பசியை போக்குறதும் வறுமையை போக்குறதும் கல்வி தான். அதற்கு முதல் அடிப்படை பள்ளியில இருந்து தான் தொடங்குவோம். நம்ம கல்லூரியில தொடங்க மாட்டோம், நூலகத்துல தொடங்க மாட்டோம், பள்ளியில தான் தொடங்குவோம். பாரதியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்கள், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னை யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து அறிவித்தல் அப்படின்னாலே ஆசிரியரிடம் கற்றல். ஐயா முன்னாள் மாவட்ட கல்வி அலுவலர் அவங்க சொன்னாங்க, பெற்றோர் முதல் ஆசிரியர், ஆசிரியர் இரண்டாவது பெற்றோர் அப்படின்னு. அப்ப எப்படியும் ஆசிரியர்களின் வழியாகத்தான் குழந்தைகள் கற்க வேண்டும். அது பள்ளி கல்வியா இருக்கலாம், திண்ணை பள்ளியா இருக்கலாம், இல்ல ஆசிரியர்கிட்டயே இருந்து அங்க அவங்களுடைய இடத்துக்கே போய் தங்கி படிக்கக்கூடிய உண்டு உரையுடைய பள்ளி எதுவா இருந்தாலும் அந்த பள்ளி கல்வி தான் நமக்கு அடிப்படை. பாரதிதாசன் கூட பெண்களுக்கு கல்வி வேண்டும் சொல்லியிருக்காங்க. குடித்தனம் பேணுதற்கு, மக்களை பேணுதற்கு, உலகினை பேணுதற்கு, கடைசியா கல்வியை பேணுதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆண் படிச்சா அவனுக்கு மட்டும்தான், பெண் படிச்சா அவருடைய குடும்பத்துக்கு, அந்த படித்த பெண் வேலைக்கு சென்றால் இந்த சமூகத்துக்கு எல்லாருக்குமே வந்து சேரும். அந்த படிப்புக்கு அடிப்படையா இருக்கக்கூடியது பள்ளி கல்வி அப்படின்னு சொல்றாங்க. ஐன்ஸ்டீன் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, பள்ளியில் கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்ட பிறகு எது நினைவில் இருக்கிறதோ அதுதான் கல்வி அப்படின்னு சொல்றாங்க. பள்ளிக்கூடத்துல படிக்கிறோம், 12 வருஷம் படிக்கிறதுமா நம்ம ஞாபகத்துல நிக்குது. சின்ன வயசுல போற 1ஆம் கிளாஸ்ல போன வாத்தியாரோட பேர் கூட நிறைய பேருக்கு மறந்து போயிடும். எனக்கு 1ஆம் வகுப்பு சொல்லி கொடுத்த ஆசிரியரோட பேர் தெரியாது, ஆனா அவரோட உருவத்தை வச்சு பாக்கியராஜ் சார் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி நினைவுல வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சில கருத்துக்களோ பெயர்களோ மட்டும்தான் இருக்குமே தவிர எல்லாமே இருக்காது. ஆனா எழுத்துக்களும் சொற்களும் பொருளும் வந்து அடிப்படை பள்ளியில இருந்து வரணும். அது இல்லாம நம்ம பெரியார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, வெறுமனே இப்ப நான் சொல்றேன் இல்லையா, எழுத்து சொல் பொருள் எல்லாமே பள்ளிக்கல்வியில இருந்து வரணும், அடிப்படை கல்வியா இருக்கணும் அப்படின்னு. ஆனா குழந்தைகளுடைய எல்லா கல்வியையும் ஆசிரியரிடம் மட்டுமே ஒப்படைத்து விட கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரியர் மட்டுமே பொறுப்பில்லை, பள்ளி மட்டுமே பொறுப்பில்லை. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளி உலகத்தை தெரியணும், பட்டறிவு தெரியணும், பலருடைய மனங்களை புரியணும் அப்படின்னா நாம நூலகத்துக்கு போகணும். நம்ம கூட பல்வேறு அறிஞர்கள் உடன் இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் நூலகம். நூலகம் என்பது ஒரு புத்தகமுமே அது நூலோ அச்சிட்ட எழுத்துக்களோ அல்ல, அதை எழுதிய ஆசிரியர்களின் மன உணர்வுகள், அனுபவ பதிவுகள். அப்ப பட்டறிவு நமக்கு நிறைய வேணும். நம்ம சமகாலத்துல இருக்கிறவங்க கிட்ட நம்ம பேசிடுவோம், நமக்கு முன்னாடி இருந்தவங்ககிட்டயோ பின்னாடி வரப்போறவங்க கிட்டயோ நம்ம என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அது எல்லாமே நூல்கள் தான் நமக்கு அறிமுகப்படுத்துது. ஆனா பள்ளியில எல்லா நூல்களையும் படிச்சிட முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனாலும் அடிப்படை பள்ளிதான். நமக்கு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இளைஞர்களின் முன்னேற்றத்துக்கு காரணம். நம்ம பள்ளி குழந்தைகளையே சொல்லல, இளைஞர்களை தான் சொல்றோம்.
பள்ளி குழந்தைகளையே சொல்லல, இளைஞர்களை தான் சொல்றோம். அப்ப இளைஞனா ஆகுற வரைக்கும் அவனுக்கு அடிப்படை பள்ளி கல்வி. பள்ளி கல்வி அப்படின்னு சொன்னாலே நடத்தை மாற்றம் ஐயாவுக்கு தெரியும். தீய நடத்தையில இருந்து நன்னடத்தைக்கு மாறக்கூடிய ஒரு நடத்தை மாற்றம். அவன்கிட்ட இருக்கக்கூடிய சமூக பண்புகள், ஒருங்கிணைத்தல், பிறரோடு சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், நல்ல பழக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் பள்ளி. பள்ளியில் அதையெல்லாம் கத்துக்கிட்டு பக்குவப்பட்டு அவன் நூலகத்துல வந்து படிக்கும் போது வாழ்க்கையிலையும் விளையாடுறான். அதனால பள்ளி கல்வியின் அடிப்படையோடு கூடிய நூலக கல்வியை நூலக கல்வி